பயந்த ரெக்ஸி ஹீரோவானான். முழு கதை. ஒரு பெரிய பசுமையான காட்டில் சின்ன அழகான டைனோசர் ரெக்ஸி வாழ்ந்து கொண்டிருந்தான். ரெக்ஸி நல்ல மனசு கொண்டவன்தான். ஆனால் அவனிடம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அவன் ரொம்ப பயந்தவன். சின்ன சத்தம் கேட்டாலே ஐயோ அம்மா என்று துள்ளி குதித்து ஓடி ஒளிந்து கொள்வான். மர இலை விழுந்தாலும் பயம், காற்று வீசியாலும் பயம். இதனால் மற்ற மிருகங்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். பயந்தாங்கோலி ரெக்ஸி என்று கிண்டல் செய்தார்கள். அதை கேட்ட ரெக்ஸி அவமானத்தில் சோகமாகி நான் ஏன் இப்படிதான் இருக்கேன் என்று நினைத்து வருந்துவான். ஒரு நாள் அனைவரும் குளம் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது, கர்ர் என்று. அது என்ன சத்தம் என்று அனைவரும் பயந்து சுற்றி பார்த்தார்கள். ரெக்ஸி உடனே ஒரு மரத்துக்கு பின்னால் ஓடி ஒளிந்தான். ஆனால் இந்த முறை அவனுடைய நண்பன் சின்ன வாத்து அங்கேயே சிக்கிக் கொண்டது. அது களிமண் குழியில் சிக்கி உதவி உதவி என்று கத்தினது. முக்கிய தருணம். ரெக்ஸி அந்த குரலை கேட்டான். அவனுக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அவன் மனசு சொல்லியது, நண்பனை எப்படியாவது காப்பாற்றணும் என்று. அவன் மெதுவாக வெளியே வந்தான். நான் பயப்படுறேன் தான், ஆனா நான் என் நண்பனுக்கு உதவி பண்ணணும் என்று அவன் மொத்த தைரியத்தையும் ஒன்று சேர்த்து மெல்ல மெல்ல வாத்து இருக்கும் இடத்துக்கு சென்றான். காப்பாற்றும் தருணம். ரெக்ஸி தனது பெரிய காலால் களிமண்ணை தள்ளி தள்ளி என் கையை பிடி, நான் உன்னை காப்பாத்துறேன் என்று கூறி அவன் வாத்தை பிடித்து மேலே தூக்கினான். சில நொடிகளில் வாத்து பாதுகாப்பாக வெளியே வந்தது. மகிழ்ச்சி தருணம். அதை பார்த்த மற்ற மிருகங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, இவன்தான் அந்த பயந்தாங்கோலி ரெக்ஸியா? வாத்து மகிழ்ச்சியாக சொன்னது, இவன்தான் என் ஹீரோ என்று. அனைவரும் கைத்தட்டினார்கள், ரெக்ஸியை பாராட்டினார்கள். மாற்றம். அந்த நாள் முதல் யாரும் ரெக்ஸியை பயந்தாங்கோலி என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ரெக்ஸி தைரியமான ஹீரோ என்று. ரெக்ஸி சிரித்தான். நான் இன்னும் பயப்படுறேன், ஆனா நான் முயற்சி பண்ணுவேன் என்று. கதையின் நீதி. பயம் இருக்கலாம், ஆனால் தைரியமாக செயல்பட்டால்தான் உண்மையான ஹீரோ ஆகலாம். தைரியம் என்றால் பயம் இல்லாதது அல்ல, பயத்தை வெல்வதுதான்.